இன்னைக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக வந்து ஒரு ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய டம்ளரில் ரவை எடுத்திருக்கேன். அந்த வானலில் கொட்டி இப்போ நல்லா வறுத்துக்கலாம். ரவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நிமிஷம் வறுத்தாலே போதும். அது ஹீட் ஆகுற அளவுக்கு கலர்லாம் மாற வேண்டாம். இப்போது ஒரு பெரிய கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். நீங்கள் ரவா கிச்சடி வந்து நெய்யில் கூட செய்யலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 மராட்டிமொக்கு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 8 பல் பூண்டு, கொஞ்சமாக வந்து தேவையான அளவுக்கு இஞ்சி வந்து பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு, குழைவாக வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போது ஒரு கேரட் அப்புறம் ஒரு 5 பீன்ஸ் வந்து பொடியாக நறுக்கி இப்போ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் பச்சை பட்டாணி இருந்தால் நீங்கள் அதையும் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட அது இல்லை. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இப்போது 1 கப் ரவைக்கு நான் வந்து 3 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு ரவை வந்து சாஃப்டாக கரெக்டாக வேகும். 3 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கொதி வர வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இது வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு. அப்போ தான் வந்து நம்ம போட்டிருக்க காய்கறிலாம் அதிலே ஓரளவுக்கு வேகும். இப்போது தண்ணி கொதிக்க ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷம் ஆகுது. இந்த ஸ்டேஜில் ஒரு கையில் ரவையை கொட்டிக்கிட்டே இன்னொரு கையில் கிண்டிக்கிட்டே இருங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக அட் அ டைமில் எல்லா ரவையும் கொட்டிடாதீங்க. அதே மாதிரி கொட்டிகிட்டே இருக்கும்போது கிண்டாமலும் இருக்காதீங்க. இது ரெண்டுத்தில் எது பண்ணாலும் வந்து ஒரு மாதிரி ரவை வந்து கட்டி கட்டி ஆகிடும். ரவையை கொட்டினதுக்கப்புறமா கண்டினியூஸாக நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஏன்னாக்கா வந்து அப்போ தான் ரவை கட்டி பிடிக்காமல் இல்லை ஒரே இடத்துல சேராமல் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம ரவை சேர்த்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பித்தா எல்லா தண்ணியுமே அதை அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு மூடியை போட்டு அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ 2-3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரவா கிச்சடி வந்து எவ்வளோ சாஃப்டாக உதிரி உதிரியாக எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இது ரொம்ப டேஸ்டியான குயிக்கான ரவா கிச்சடி ரெடி. இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான ப்ரொசீஜர்லாம் கிடையாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.